இது ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டிஎன்இடி டு டாப் லைன் கேபி நம்ம பேண்ட் லைன் வரலும் ரிசர்வ் வரலும் இந்த வழியாக தான் போனோம். அதே மாதிரி இந்த பக்கம் எஸ்டிஎன்இடி எஸ்டி பிளாக்கு பெர்லைனு மாடல் ஹவுஸு மஸ்கம் பைப் லைனு இந்த வழியாக தான் போனோம். மைன்ஸ் நடக்கிறப்போ ரொம்ப ஜனங்க இந்த பக்கம் ஓடாட்டின்னு இருந்தாங்க. ஸ்கூலுங்க இருக்குது இங்கே, வில்லியம் ரிச்சர்டு கேபி ஸ்கூலு இங்கே. அதே மாதிரி கேபி ஆஃபீஸ் இருக்குது, பில்லு கட்டணுன்னா அங்கே தான் போய் கட்டணும். இந்த மாதிரி ஒரு ஓடாடின இந்த ரோடு மைன்ஸ் மூடின பிறகு கிளீனிங்க்கு ஆள் கிடையாது. ஸோ இந்த சைடு ஜன நடமாட்டமும் கம்மியாகி ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருந்தது. சுற்றி பொதாரு நம்ம பிரபு சேனலில் எடுத்துருப்பாருங்க, அது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு இப்போ எப்படி இருக்குதுன்னு. சுற்றி பொதார், ஒரு ஆள் கூட வர முடியாது. ரொம்ப இரிட்டேட்டான ஒரு விஷயம். பயந்துன்னு தான் அனுப்பணும். நம்ம பள்ளி மாணவராக இருக்கட்டும், பெண்கள் இந்த பக்கம் போகிறதா இருக்கட்டும், கேபி பில்லு கட்டுறதுக்காக இருக்கட்டும், ஸ்கூலுக்காக இருக்கட்டும், பயந்துன்னு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கேபியிலேருந்து மார்க்கெட் போனோன்னா இந்த வழியாக தான் போவாங்க. இந்த பொதாரங்கள்னால நிறைய பொதார் வளர்ந்த ஜனங்க பயந்துன்னு அச்சத்தில் இந்த பக்கம் வர்றதே தவிர்த்துட்டாங்க. ஒன்றோ ரெண்டோ இந்த மாடு வச்சுனுக்கிறவங்க இந்த பக்கம் வருவாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் போய் தலைவர் எஸ் ராஜேந்திரன், இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர், எஸ்டி பிளாக் கவுன்சிலர் 15th வார்டு கவுன்சிலர்கிட்ட நாங்கள் முறையிட்டோம். இந்த பக்கம் அதிகமான புதர் வளர்ந்து ஜனங்க ஓடாட முடியாத ஒரு நிலைமை. பாவம் பிஞ்சு பசங்க ஸ்கூலுக்கு இந்த பக்கம் போகுது, கேபி ஸ்கூலுக்கும் வில்லியம் ரிச்சர்டுக்கும். அந்த பசங்களுக்கு சேஃப்டியே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் பிளேஸாக இருக்குது. அதனால் அடர்ந்த காடு மாதிரி ஒரு காட்சி இது. காட்டுவார் கேமராமேன் பிரபு, அதை பாருங்க அப்படின்ட்டு தலைவர்கிட்ட சொன்னோங்க. நாங்கள் உடனே தலைவர் முனிசிபாலில் ஜேசிபி அரேஞ்ச் பண்ணி பள்ளி மாணவர் போகிற இந்த முள்பொதரை கூட நாங்கள் நேர்முகமாக தலைவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம 3வது வட்ட சுரேஷ் யங்ஸ்டர் அவர்கிட்ட தான் சொன்னோங்க, இந்திய குடியரசுக் கட்சி சேர்ந்தவர். அவர் தலைவர்கிட்ட முறையிட்டு தலைவர்கிட்ட எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் தலைவர் அவர் முனிசிபாலிட்டிக்கு அனுப்பிச்சு அப்படி வந்தது தான் இது. இனி 15th வார்டில் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ தலைவரை பார்க்கறதுக்கு உங்களுக்கு தயக்கம் ஏற்பட்டால் தாராளமாக 3வது வட்ட சுரேஷை பார்க்கலாம். நீங்கள் நாங்களும் 2-3 இஷ்யூஸ் அந்தாண்ட ஓடியாக இருக்கட்டும், நம்ம உரிகம் ரோடாக இருக்கட்டும், நம்ம இந்த ரோடாக இருக்கட்டும், லைட் விஷயமா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சுரேஷை தான் கான்டாக்ட் பண்ணி சொல்லுவோம். சுரேஷ் போய் தலைவர்கிட்ட சொல்லுவாருங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த நல்ல வேலை நடத்திய முனிசிபாலிட்டி அதிகாரிகளுக்கும் முனிசிபாலிட்டியை சேர்ந்த அனைத்து ஊழியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். வணக்கம். ரொம்ப காலமாக இந்த வழி ரொம்ப செடிங்கெல்லாம் முடிச்சுட்டு யாரும் போக முடியாமல் வர முடியாமல் நிலைமையில் இருந்தது. இன்றைக்கி இந்த வழியில் முனிசிபாலிட்டி மூலிமா ஜேசிபி அனுப்பி இந்த வழியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லாருக்குமே நல்ல ஒரு உபயோகமான வழியாக இன்றைக்கி இருக்கிறது. அதனால் முனிசிபாலிட்டிக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.